ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஃபார்மட் பெயிண்டர்னால் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஹோம் டேப்பில் கிளிப்போர்ட் குரூப்பில் இருக்கும். இந்த ப்ரஷ் மாதிரி உள்ள சிம்பிள் தான் ஃபார்மட் பெயிண்டர். இதை நாம் வேர்டில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார்மேட்டிங்கை ஒரு கண்டென்ட்லேருந்து காப்பி பண்ணி இன்னொரு கண்டென்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு இமேஜ்லேருந்து அதே மாதிரி ஃபார்மேட்டிங்கை காப்பி பண்ணியும் இன்னொரு இமேஜுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபார்மட் பெயிண்டர். அது மேலே நீங்கள் கர்சரை வச்சாலே அது எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத இதில் காமிப்பாங்க. நீங்கள் அதை ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மாதிரி அதோட ஷார்ட்கட் கீயும் இதில் கொடுத்துருப்பாங்க, கீபோர்ட் ஷார்ட்கட் கீயும். இப்போ ஃபார்மட் பெயிண்டரை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு ஃபார்மேட்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம இதை செலக்ட் பண்ணணும். கர்சரை நான் இங்கே வச்சுட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைனை நான் போல்டாக மாற்றிட்டேன், ஒரு அண்டர்லைன் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அதுக்கு பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்துக்கலாம். ஃபாண்ட்டோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபார்மேட்டிங் வந்து இந்த லைனில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்ல, இந்த ஃபார்மேட்டிங் மாதிரியே எனக்கு இந்த லைன்லையும் வேணும் அப்படின்னா, நான் இப்போ இந்த லைனுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ஃபார்மேட்டிங்கும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு நம்ம ஈஸியாக வந்து ஃபார்மேட்டிங்கை அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு இதை முதல்ல செலக்ட் பண்ணணும். டச் பேடில் இப்போ இந்த இடத்துல கொண்டாந்து வச்சிங்கன்னா இன்சர்ஷன் பாயிண்ட் மாதிரி இருக்கும். அதே கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த பார்டர் கிட்ட வச்சிங்க அப்படின்னா கர்சர் மாதிரி மூவ் ஆகும். இப்போ அந்த இடத்துல வச்சுட்டு டச் பேடில் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ செலக்ட் ஆகிட்டு பாருங்கள். இப்போ ஃபார்மட் பெயிண்டரை போய்ட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன்னா, இப்போ ஒரு தடவை கிளிக் பண்ணதும் அது எனேபிள் ஆகிருக்கிறதுனால இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ அதை எந்த லைனுக்கு அப்ளை பண்ணணுமோ அந்த லைன்ட்டை கொண்டு போய் வச்சுட்டு இந்த மாதிரி கர்சர் மாதிரி வரும். இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ் மாதிரி வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி டச் பேடில் லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் எது வரைக்கும் இது பண்ணுறீங்களோ அது வரைக்கும் வந்து அப்ளை ஆகும். இப்போ பாருங்கள், இந்த லைனு அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே மாதிரி இப்போ பாருங்கள், இந்த லைனில் நம்ம என்னென்ன ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணமோ அதை அப்படியே நம்ம இந்த லைனில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபார்மட் பெயிண்டர். நீங்கள் இதை ஒரு தடவை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரே ஒரு இதுக்கு மட்டும் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் இதை மல்டிபிள் கண்டென்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்மட் பெயிண்டரை டபுள் கிளிக் பண்ணோன்னா நம்ம மல்டிபிள் டைம் வந்து இதை அப்ளை பண்ண முடியும். அதையும் நம்ம இப்போ செஞ்சு பார்க்கலாம். இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கலாம். கர்சரை இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்மட் பெயிண்டரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணியிருக்கேன். கீழேயே பார்த்தீங்கன்னா காமிக்கும் செலக்ட் கண்டென்ட் டு அப்ளை தி காப்பீடு ஃபார்மேட்டிங் அண்ட் ஆர் ப்ரெஸ் எஸ்கேப் டு கேன்சல்னு. இப்போ எந்த கண்டென்ட்டில் அப்ளை பண்ணணும் அதை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு கீழே இந்த லைன் எல்லாமே வந்து வர்றதுக்கு நீங்கள் இந்த ப்ரஷரை வச்சுட்டு ட்ராக் பண்ணாலும் வரும். அப்படி இல்லாட்டியும் இங்கே கர்சர் மாதிரி வருது பாருங்கள். இங்கே வச்சிங்கன்னா கர்சர் மாதிரி வரும், இந்த இடத்துல வச்சிங்கன்னா அது ப்ரஷ் மாதிரி மாறும். இப்போ இந்த கர்சரை நான் இங்கே வச்சுட்டு ஈஸியாக வந்து நம்ம இதை அப்ளை பண்ணலாம். இப்போ அதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லைனுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இன்னுமே இது எனேபிளில் தான் இருக்குது, ஏன்னா நம்ம டபுள் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் மல்டிபிள் கண்டென்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னாலும் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது. இப்போ நான் இந்த லைனுக்கும் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ நான் கீழே உள்ள இந்த லைனுக்கும் அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நான் மல்டிபிள் கண்டென்ட்டுக்கு அதே ஃபார்மேட்டிங் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம மல்டிபிள் கண்டென்ட்டுக்கும் ஃபார்மேட்டிங்கை காப்பி பண்ணி அப்ளை பண்ண முடியும். இப்போ எப்படி இதை டிசேபிள் பண்ணுறதுனா, இது மேலே வச்சுட்டு கிளிக் பண்ணாலும் இது போயிடும், இல்லைனா எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் அந்த ஃபார்மேட்டிங் செலக்ட் பண்ணது போயிடும். இப்போ பாருங்கள் போயிட்டு, இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டிங் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் கண்டென்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் இது கிளியர் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் மட்டும் இருக்குது. இதுக்கு இந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் கலரில் போய்ட்டு நோ கலர் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் திரும்பவும் பழையபடி வந்துடுச்சு. இப்போ கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணி ஃபார்மட் பெயிண்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எம்எஸ் வேர்டில். இப்போ இந்த டைட்டிலுக்கு சம் ஃபார்மேட்டிங் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்ல, இதை நம்ம காப்பி பண்ணி இன்னொரு கண்டென்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லைனுக்கு நேராக வச்சு இதை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ கீபோர்டில் ஆல்ட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா இப்போ காப்பி ஆகிருக்கும். இப்போ எந்த லைனில் உங்களுக்கு வேணுமோ அந்த லைனுக்கு நேராக கர்சரை கொண்டாந்து வச்சு அதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனில் எனக்கு வேணும், அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஆல்ட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா இப்போ அதே ஃபார்மேட்டிங் வந்து இந்த லைனில் அப்ளை ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்மட் பெயிண்டரை யூஸ் பண்ணணும் எம்எஸ் வேர்டில். இதே தான் நீங்கள் மல்டிபிள் கண்டென்ட்டுக்கும் பண்ணலாம். இப்போ நான் இந்த லைனுக்கு பண்ணுறேன். கர்சரை இங்கே வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா அழகாக பேஸ்ட் ஆகிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.